TipsLavanya யூடியூப் சேனல். இன்னைக்கு நம்ம என்ன ரெசிபி பார்க்க போறோம் அப்படின்னா, சின்ன குழந்தைங்கள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் ரொம்ப விரும்பி சாப்பிடக்கூடிய உருளைக்கிழங்கு வறுவல் சிம்பிளா டேஸ்டா எப்படி பண்றதுன்னு தான் பார்க்க போறோம். எப்படி பண்றதுன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்க போற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ல வந்து சேரும். வாங்க சுவையான உருளைக்கிழங்கு வறுவல் எப்படி பண்றதுன்னு வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். உருளைக்கிழங்கு வறுவல் பண்ணுறதுக்காக நான் 4 உருளைக்கிழங்கு எடுத்து வச்சுருக்கேன். உருளைக்கிழங்கை நல்லா கழுவிட்டு எடுத்திருக்கேன். உருளைக்கிழங்கை நான் தோல் எதுவும் சீக்க போடுறதில்ல, தோலோடு தான் கட் பண்ணி தோலோடு தான் நான் வறுக்க போகிறேன். ஸோ இதை கட் பண்ணிடலாம். இப்போ உருளைக்கிழங்கை இந்த மாதிரி நீளமாக கட் பண்ணி எடுத்துக்கிறேன். நீங்கள் உங்களுக்கு எப்படி வேணுமோ கட் பண்ணி வச்சுக்கோங்க. உருளைக்கிழங்கு இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ அடுத்து நம்ம இந்த உருளைக்கிழங்கை ஃப்ரை பண்ணிடலாம். அடுப்பில் ஒரு பேன் வச்சுட்டு அதில் எண்ணெய் 4 ஸ்பூன் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா இதில் அரை ஸ்பூன் சோம்பு போட்டு பொரிய விட்டுருங்க. சோம்பு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற உருளைக்கிழங்கை போட்டுடலாம். உருளைக்கிழங்கை போட்டுட்டு இதில் 1/4 ஸ்பூன் மஞ்சள்தூள் போட்டுக்கோங்க. 1 ஸ்பூன் வரமிளகாய்த்தூள் போட்டுக்கோங்க. அரை ஸ்பூன் கரம் மசாலா தூள் போட்டுக்கோங்க. தேவையான அளவு உப்பு போட்டு எல்லா பக்கமும் நல்லா வதக்கி விடுங்க. ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கி விடுங்க. நல்லா வதக்கி விட்டதுக்கப்புறமா மூடியை போட்டு மூடி அடுப்பை சிம்மில் வச்சு வேக விட்டுருங்க. இது அப்படியே சிம்மில் வேகட்டும் கொஞ்ச நேரம். மூடியை ஓப்பன் பண்ணி அப்பப்போ கிளறி விட்டு வேக விடுங்க. அப்போ தான் எல்லா பக்கமும் நல்லா வேகும். உருளைக்கிழங்கு நல்லா வெந்துருச்சு. இதை சிம்மில் வச்சு வேக விடுறப்ப பார்த்திங்கன்னா உருளைக்கிழங்கு நல்லா மொறுமொறுன்னு சூப்பராக இருக்கும். இது தயிர் சாதம், வெரைட்டி ரைஸ் இது கூடலாம் வச்சு சாப்பிட்றப்ப ரொம்ப அருமையாக இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் குழந்தைங்க பெரியவங்களுக்கெல்லாம் செஞ்சு கொடுக்குறப்ப ரொம்ப ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. சுவையான உருளைக்கிழங்கு வறுவல் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு உங்கள் வீட்டில் உள்ளவங்கள அசத்துங்க. இந்த வறுவல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். உங்களையும் உங்களை சுற்றி உள்ளவங்களையும் நல்லபடியாக பார்த்துக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காம பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்க.